நம்ம வீட்ல ஒருத்தர் அவரு பேரை சொல்லி அந்த வேலையை முடிச்சு தரேன் இந்த வேலையை முடிச்சு தரேன்னு சொல்லி லட்சக்கணக்குல லஞ்சம் பணம் வாங்கியிருக்காரு. இத கேக்குறப்போ நல்லா இருக்குல்லமா? ஆமா, உங்க புள்ளைங்க படிச்சிட்டு இருக்காங்க, அதுக்காக ஸ்கூல் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லங்கிறதுக்காக வாங்குனீங்களா? இல்ல நம்ம வீட்ல உங்க அம்மாவோ இல்ல எங்க அம்மாவோ நோய்வாய்ப்பட்டு கிடக்குறாங்க, அதனால அவங்க ஆபரேஷனுக்கு நிறைய பணம் தேவைப்படுது, அதனால வேற வழியே இல்லாம அவங்க உசுரை காப்பாத்துறதுக்காக லஞ்சம் வாங்குனீங்களா? இல்ல இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒருவேளை எந்த பிரச்சனையுமே இல்லாம அந்த வீட்டு மருமகளா நாங்க சந்தோஷமா இருக்கேனே வச்சுப்போம், இன்னைக்கு இங்க வந்து பிரச்சனை பண்ணவங்க நாளைக்கு அந்த வீட்டுக்கு வந்து செல்லப்பாண்டி உங்க பேரை சொல்லி பணம் வாங்கி எங்களை ஏமாத்திட்டான்னு சொன்னா என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இப்படி ஒரு ஃப்ராட் குடும்பத்துல இருந்து வந்திருக்கேன்னு என் மூஞ்சில காரி துப்ப மாட்டாங்க. அத பத்திலாம் உனக்கு தோணுது இல்லல? ஐயோ, நம்ம தப்பு பண்றோமே, இந்த தப்புல லேசா நம்ம மாட்டிக்கிட்டாலும் நம்ம மக வாழ்க்கை மிகப்பெரிய கேள்விக்குறியாயிருமே. உங்க வீட்டுல எல்லாரும் அவளை நிக்க வச்சு கேள்வி கேட்பாங்களேன்னு உனக்கு தோணல? உங்க மகளோட கல்யாண வாழ்க்கை சந்தோஷம், உங்க பிறந்த வீட்டோட கௌரவம், இது எல்லாத்தையும் விட உங்களுக்கு ரொம்ப முக்கியம் குடிக்கிறது. 3 வேலையும் அதை குடிக்கிறது அதானே? நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க எல்லாரையும் விட உனக்கு குடி முக்கியமா போற அளவுக்கு அதுல அப்படி என்னதாயா இருக்கு? எப்போ உன்கிட்ட வந்தாலும் மேல பாட்டி நாத்தம் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. சில நேரத்துல டொமேட்டோ கிட்ட வாந்தி வர மாதிரி அவ்வளவு நாத்தம் அடிக்கும். சரி, பெத்தவராச்சே, ஏதோ அவர் சந்தோஷத்துக்கு பண்ணிட்டு போறாருன்னு நாங்களும் பொறுமையா கண்டும் காணாம இருந்தா எல்லார் வாழ்க்கையையும் அடமான வச்சு குடிச்சு சந்தோஷமா இருக்கணும்னு நீ முடிவு எடுத்துட்டல. இந்த அம்மா பெருமைப்பட்டுக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணிருப்பியா நீ? எதுவும் கிடையாது. உன்னை பெத்த தாய்க்கு ஒரு நல்ல மகனா இல்ல, எங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல புருஷன் கிடையாது.